இப்போ ஒரு எலிஃபெண்ட் காப்பு எங்கே பெட்டிக்குட்டை ரெஸ்க்யூ சென்டரில் எங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது நம்ம கொலிக்கமிட்டி எலிஃபெண்ட் கேம்பில் இப்போது வந்துட்டாங்க. ஸோ அது ஒரு சீஃப் ஃபைலர் வார்டன் இன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ் பண்ணி ஒரு தனியாக ஒரு செட்டு இப்போது பண்ணிகிட்ருக்கோம். அந்த ஷேட்டில் ஒரு கூலிங் சீட்டு, ஒரு லைக் ஒரு நைட்டில் ஹீட்டரு, டே டைமில் ஒரு கூலிங் சீட், அந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு 2 செப்பரேட் ஸ்டாஃப், ஒரு மாவத், ஒரு காவடிஸ், அந்த அந்த காஃப் ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் அங்கே என்னென்ன ப்ரொவிஜன்ஸு, மெடிசின்ஸு, மில்க்கு, அது மில்க் பவுடர் என்னென்ன தேவைப்பட எல்லா அரேஞ்ச்மெண்ட் இப்போது பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு ஜென்ரல் ப்ரீகாஷனில் ஒரு 30 days அது எலிஃபெண்ட் காஃபு வேறு எலிஃபெண்ட்டுக்கிட்டே இப்போ மீட் பண்ணக்கூடாது. அந்த பிகாஸ் இப்போது இது புது காஃபு ஒரு சப்போஸ் டிசீஸு ட்ரான்ஸ்மிஷன் ஆயிரும். ஸோ இப்போது இன்டர்மிங்கிள் பண்ணக்கூடாது. அந்த பேசிஸில் ஆல்ரெடி எல்லா ஸ்டாஃப்க்கும் அங்கே ஃபாரஸ்டர் எஃப்ஆர்ஓ அப்புறம் மாவத் கவுடிஸ்க்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியாச்சு. அண்ட் இதுக்கப்புறம் இது நம்ம வெட்டனரி டாக்டர் ஒரு அல்டர்னேட் டே அங்கே போயிட்டு ஒரு ஹெல்த்து செக் பண்ணுறாங்க. அது வெயிட்டு எவ்வளோ வெயிட் இருக்குது, எவ்வளோ லென்த் இருக்குது, என்ன சைஸ் இருக்குது, அவர் என்னென்ன சாப்பிட்றாங்க, என்ன மீல் கொடுக்கணும், எல்லாம் அவர் டாக்டர் டெய்லி அங்கே அல்டர்னேட் டே போய் எல்லா பேராமீட்டர், ஃபிசிக்கல் பேராமீட்டர், மெடிக்கல் பேராமீட்டர் செக் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் ஒரு மற்ற பழைய 2 காஃபு இப்போது ஒரு நல்ல ஹெல்த்தில் இருக்குது. அங்கே அந்த பழைய காஃபில் ஒரு தனியாக ஷேட் இருக்குது. ஸோ ஒரு 30 days, ஒரு 30 நாள் அப்புறம் இதை புது காஃப்க்கும் அங்கே அதை பழைய காஃப்கிட்டே மீட் அந்த மிங்கிள் பண்ணலாமா. ஸோ அந்த மாதிரி நம்ம பிளானில் இருக்குது. இதுக்கப்புறம் அங்கே பெட்டிக்குட்டையில் ஒரு வெட்டனரி டாக்டர், கோயம்புத்தூரில் ஒரு வெட்டனரி டாக்டர், அந்த ஒரு டீம் நம்ம வெட்டனரி டாக்டர் 3 டாக்டரு ஒரு வீக்லி ஒன்ஸ் இங்கே வராங்க. இங்கே வாங்க அப்புறம் அந்த 3 காஃபில் ஹெல்த் எப்படி இருக்குது, என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது, அதை இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம ஸ்டாஃப்க்கு கொடுத்துறாங்க. சரி, ஏற்கனவே ஒரு 2 குட்டி தாயை பிரிஞ்சு வந்ததுனால அதை பராமரிச்சுருக்கேன் நம்ம ஆனமலை புலிகள் காப்பகத்தில். இப்போ 3வது ஒரு குட்டி கொண்டு வந்துருக்குங்க சார். இப்போ இந்த 3 குட்டி பராமரித்து மறுபடியும் வனப்பகுதிக்குள்ள வர்றதுக்கு வனப்பகுதி திட்டமிட்டிருக்குல்ல, இல்லை நம்ம கேம்ப்லேயே வச்சு பார்க்குற மாதிரி இருக்குங்களா சார்? இப்போது ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 2 மாதம் 3 மாதத்தில் இங்கே ஹர்டு இருக்குது. அங்கே பக்கம் அங்கே பொள்ளாச்சி ரேஞ்சில், உள்ளாண்டி ரேஞ்சில் இங்கே ஒரு ஹர்டு இருக்குது, பெரிய ஹர்டு இருக்குது. அங்கே ஹர்டில் கண்டிப்பாக 5-6 டைம் ட்ரை பண்ணோம். ஸோ அதை ட்ரை பண்ணி சப்போஸ் அதை ஹர்டு அந்த குட்டிக்கும் அக்செப்ட் பண்ணுறாங்க, அந்த கேஸில் ஃபீல்டை ரிலீஸ் பண்ணலாமா. சப்போஸ் அது ஹர்டு அவருக்கு அக்செப்ட் பண்ணல, அது குட்டிக்கு அக்செப்ட் பண்ணல, தென் இங்கே அந்த கேம்பில் கண்டினியூ பண்ணலாமா. ஸோ இது அடுத்து ஒரு 2 மாதம் கொஞ்சம் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ எல்லா டீம் ஃபீல்டு ஸ்டாஃப்க்கும் பெட்ரோலிங் ஸ்டாஃப்க்கும் எங்கே பெரிய ஹர்ட் இருக்குது அதை ஐடென்டிஃபை பண்ணி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனை எல்லாருக்கும் சொல்லியாச்சு சார். இப்போ ஏற்கனவே கொண்டு வந்த அந்த 2 குட்டி இப்போ ஹெல்த் வைஸ் எப்படி இருக்குங்க சார்? அது ஃபுல் ஃபீடிங்கில் எப்படி பண்ணுறாங்க சார்? ஹெல்த் வைஸ் இப்போ நல்லா இருக்குது. கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதம் முன்னாடி ஒரு சில ஹெல்த் பேராமீட்டர் எடுத்து இப்போது டாக்டரில் இதை ஃபார்முலா பவுடரு மில்க் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் ஷேடில் அங்கே இப்போது ரெயின்ஃபால் அப்புறம் டெம்பரேச்சர் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. அதுக்கு அப்புறம் ஒரு எக்ஸ்ட்ரா ஹீட்டர் போட்டு அங்கே ஹீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இப்போது பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போது ஹெல்த் வைஸ் ரொம்ப நல்லா இருக்குது. 2 ரொம்ப ஆக்டிவ் இருக்குது. அண்ட் இப்போது 2க்கும் அங்கே வேறு ஃபீமேல் எலிஃபெண்ட் கிட்டே ஒரு பெட்ரோலிங், ஒரு வாக்கு, அந்த மாதிரி இது பண்ணுறாங்க.